ஆண்டவரின் அடிச்சுவட்டில் ஒரு புனித பயணம். Welcome aboard. பயணிகளின் பணிவான கவனத்திற்கு ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இது ஒரு புனித பயணம். நம் ஆண்டவர் இயேசுவுடன் நடக்கும் ஒரு இனிய பயணம். காலச்சக்கரம் பின்னோக்கி ரிவர்ஸ் கியரில் செல்ல நமது புனித பயணத்திற்கு தயாராகுங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன் இவ்வுலகில் வாழ்ந்து அற்புதங்கள் பல செய்து போதித்து கண்ணீர் துடைத்து கவலைகளை போக்கிய நம் ஆண்டவரின் நிஜ உலகிற்குள் அன்புடன் அழைத்துச் செல்லும் இந்த புனித பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். ரிலாக்ஸ் ப்ளீஸ். சுமார் 33.5 ஆண்டுகள் தொடரும் இந்த நீண்ட பயணத்தில் உங்களின் பயண வழிகாட்டியாகிய நானும் சுட்டிப்பயலான ஜோவும் உங்களுடன் பயணிக்க இருக்கிறோம். ஆங்காங்கே அவனின் கமெண்ட்கள் மேம்போக்காக தோன்றினாலும் அவைகள் நம்மை ஆழமாக சிந்திக்கவும் தூண்டும். ஆண்டவரின் வாழ்வையும் போதனைகளையும் ஒரு ஐவிட்னஸ் அனுபவமாக நேரடி வர்ணனையில் கண்டு கேட்டு உணர்ந்து அவரை இன்னும் கிட்டிச் சேர உங்களை அழைக்கும் இந்த புனித பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். I am your flight captain speaking. Fasten your seatbelt, please. The local time is 7 p.m. The outside temperature is 7 degrees Celsius. We are now landing at Bethlehem of 1st century. Enjoy your புனித பயணம். இதோ பெத்லஹேம் நகருக்குள் இன்னும் சற்று நேரத்தில் நுழைவிருக்கிறோம். அன்று முதல் இன்று வரை பெத்லஹேம் ஒரு சிறிய நகரமாகவே இருக்கிறது. தெற்கே எப்ரோன் செல்லும் சாலையில் ஊருக்கு வெளியே ராகேலின் கல்லறை இருக்கிறது. தாவீது ஆவலுடன் ருசித்து குடிக்க இயங்கிய கிணறுகள் உள்ளன. தற்போதைய அரசியல் சூழலில் ரோம பேரரசர் அகஸ்டஸ் வரி வசூலிப்பை சீர்படுத்த தனது பேரரசு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த உத்தரவிட்டுள்ளார். ஒவ்வொரு வீட்டுத் தலைவரும் தனது சொந்த ஊருக்கு சென்று ரோம அதிகாரிகளிடம் குடும்ப விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என்பது அரச உத்தரவு. பெத்லஹேமிலிருந்து எகிப்துக்கு செல்லும் வழியில் கிங்காம் பேட்டை என்று அழைக்கப்படும் பயணியர் தங்கும் விடுதி ஒன்று இருக்கிறது. அது தாவீதின் காலத்தில் கிங்காம் என்பவரால் கட்டப்பட்டதாக கூறுவர். பெத்லஹேம் பழங்காலம் தொட்டே யூத அரசர்களின் பூர்வீக நகரம் என்பதாலும் மக்கள் கூட்டம் சற்று அதிகமாகவே உள்ளது. பெத்லஹேமை சுற்றிலும் கோதுமை விளைநிலம் அதிகம். எனவே பெத்லஹேமை அப்பத்தின் வீடு என்பர். பெத்லஹேமை தாவீதின் ஊர் என்றும் அழைப்பர். இஸ்ரேல் மக்களின் 2ஆம் அரசரான தாவீது பிறந்த ஊர் இது. தாவீதின் தாத்தாவின் தந்தை, அதாவது முப்பாட்டன் போவாஸ் இவ்வூரில் பெரிய நிலக்கிழார். போவாஸ் ரூத் தம்பதியினரின் கொள்ளுப்பேரன் தாவீது அரசராக அரியணையில் அமரவும் அவரது வம்சத்தினர் பரம்பரையாக ஆட்சி செய்ததினால் பெத்லஹேம் யூத வரலாற்றில் நீங்கா இடம் பெற்றுவிட்டது. அந்த தாவீதின் பரம்பரையில் தோன்றியதால் நாசரேத்தில் வசித்த புனித யோசிப்பும் அன்னை மரியாளும் பெத்லஹேமுக்கு வர வேண்டிய அவசியமும் ஏற்பட்டது. பிரசவ காலம் நெருங்கிய நிறைமாத கர்ப்பிணியான அன்னை மரியாளுடன் தங்க இடம் தேடி அலைந்து எங்கும் இடம் கிட்டாமல் இறுதியில் ஒரு மாட்டுக்கொட்டில் தான் அவர்களுக்கு கிடைத்தது. தாவீதின் சத்திரத்தில் கூட அவரின் அரச பரம்பரையில் வந்தவருக்கு இடம் கிட்டவில்லை. ஏறத்தாழ 150 கிலோமீட்டர் தூரம் நாசரேத்திலிருந்து பெத்லஹேம் வரை 3-4 நாட்கள் நடந்த களைப்பு இருவருக்கும் உண்டு. அத்துடன் நிறை மாத கர்ப்பிணியான மரியாளுக்கு இது பிரசவ காலம். அவர்களுக்கு கொஞ்சம் பிரைவசி கொடுத்து நாம் சற்று நாகரிகமாக ஒதுங்கிக் கொள்வோம். வாருங்கள், பெத்லஹேமை சுற்றி ஒரு ராத்திரி ரவுண்டப் போகலாம். பெத்லஹேமில் இயேசுவின் பிறப்பின் போது சுமார் 300 குடும்பங்கள் இருந்திருக்கலாம். நம்ம ஊர்ல தான் மேசியா பிறப்பார் என்ற எதிர்பார்ப்பு ஒவ்வொரு பெத்லஹேமியனுக்கும் உண்டு. பரவலாக இங்கு அராமிக் மொழிதான் பேசுவார்கள். சிறைப்பட்டு பாபிலோனுக்கு சென்ற யூதர்கள் பேச்சு வழக்கு அராமிக் மொழி பேசினர். தானியேல் மற்றும் எஸ்ரா புத்தகங்களின் சில பகுதிகள் அராமிக் மொழியில் எழுதப்பட்டன. ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபு என்று அழைக்கப்படும் இஸ்ரவேலரின் மூதாதையர்கள் அனைவரும் நாடோடிகளாக இருந்தனர். அவர்களின் பூர்வீக தொழில் ஆடு மேய்த்தல். மேய்ச்சல் நிலம் தேடி யாக்கோபு பெத்லஹேம் பகுதிக்கு வந்த பொழுது அவரின் அருமை மனைவி ராகேல் இறந்து விட்டதால் அக்கால வழக்கப்படி ஊருக்கு வெளியே ஒரு கல்லறையை வாங்கி அதில் அடக்கம் பண்ணினார். பின்னாளில் யூதர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி கானான் நாட்டில் செட்டில் ஆன போது மீண்டும் பெத்லஹேம் முக்கியத்துவம் பெற்றது. தீர்க்கர்களின் மேசியா வருகை பற்றின கூற்றில் பெத்லஹேம் இடம்பெற்றதுடன் எருசலேமுக்கு அருகில் இருப்பதால் அவ்வப்போது இங்கு அரசியல் தாக்கமும் இருந்தது. மேய்ச்சல் நிலம் அதிகம் இருப்பதால் எருசலேம் தேவாலய பலிக்கு தேவையான ஆடுகளும் இப்பகுதியில் வளர்க்கப்படும். மேய்ப்பர்கள் ஊருக்கு வெளியே ஆடுகளை மடக்கி இரவில் காவல் காப்பார்கள். எகிப்திலிருந்து அற்புதமாக மீட்கப்பட்டு வெளியே வந்த நாளை நினைவு கூறும் பஸ்கா பண்டிகையின் போது பலியிட தேவையான பழுதற்ற ஆடுகளை மேய்ப்பர்கள் ஊருக்கு வெளியே இரவில் காத்து கொண்டிருக்கின்றனர். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ
எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். குழந்தை இயேசுவை தரிசிக்கச் செல்லும் மீட்பர்களுடன் நாமும் இணைந்து கொள்வோம். வாருங்கள். முதல் கிறிஸ்துமஸ். அகில உலகையும் அண்டா சராசரங்களையும் அழகாய் படைத்த தேவன் தன்னை வெறுமையாக்கி சிறுமைப்படுத்தி மனித உருவம் எடுத்து பச்சிலம் பாலகனாய் கந்தை துணியில் பொதிந்து மாட்டுக்கொட்டிலில் படுத்திருப்பது விந்தையிலும் விந்தை. அந்த மாட்டுக்கொட்டிலில் பாடகர் குழுவின் பன்னிசை இல்லை, வான வேடிக்கைகள் இல்லை, வீண் ஆடம்பரங்கள் இல்லை, பகட்டான புத்தாடை யாரும் அணியவில்லை. காரிருள் வேளையில் கடுங்குளிர் நேரத்தில் ஏழ்மை கோலமாய் தேவாதி தேவன் உதித்து விட்டார். ஒரு நிமிஷம். கிறிஸ்துமஸ் காலங்களில் நாம் சாதாரணமாக பார்க்கும் பலர் இங்கே இன்று ஆப்சென்ட் ஆனது நமக்கு ஆச்சரியம். அப்படியே ஒரு குயிக் அட்டெண்டன்ஸ் எடுக்கலாமா? தேவ தூதர்கள் நம் கண்ணுக்கு தெரியவில்லை. மேய்ப்பர்கள் உள்ளோமையா? அன்னை மரியாள். ஆம், பின்னே அவங்க இல்லாமலா? தந்தை யோசிப்பு? நிச்சயமாய் சாண்டா கிளாஸ். தாத்தாவை காணும். சாஸ்திரிகள், ஒட்டகங்கள், அவங்க வந்து சேர கொஞ்சம் தாமதமாகும். நட்சத்திரம் பக்கத்துல இல்ல, வானத்துல எப்பவும் போல. ஒருவேளை வான சாஸ்திரிகளுக்கு தெரியலாம், நமக்கு வானவியல் தெரியாது. ஆடு மாடு. ஓகே. கிறிஸ்மஸ் மரம் ஆப்சென்ட். கிறிஸ்மஸ் கேக் காணோம். இதுதான் முதல் கிறிஸ்துமஸ்.